இன்டர்ன்ஷிப்புக்குன்னு தேடி தேடி அலையும் போது தான் நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். நிறைய பேர் அவங்களுடைய கம்பெனி நேம் பக்கத்தில் ப்ரைவேட் லிமிட்டட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஏன்? நான் இதை பற்றி சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனிஸ் எல்லாமே லீகல் கம்பெனியாக தான் சொல்லப்படுது. இந்தியாவில் பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னா 3 வேஸ் இருக்குதுக்கு: இண்டிவிஜுவல், பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனிஸ் தான். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கம்பெனி? கம்பெனினா என்ன? ஓனருடைய தனி ஐடென்டிட்டியை தான் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொட்டிக் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சேம் பர்சன் தான் ஓனர். ஸோ பொறுப்பை நான் தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நான் ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் பொட்டிக் விற்கிறேன், அந்த பொட்டிக்கில் நான் ஒரு செப்பரேட் லீகல் பர்சன் மாதிரி ஆகிடுவேன். ஸோ தட் நான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க தேவை. நெக்ஸ்ட், ப்ரைவேட்னா என்ன? கம்பெனியோடைய ஷேர்ஸ், அதாவது ஓனர்ஷிப்ஸ்லாம் பப்ளிக்கு ஓப்பனாகவே இருக்காது. அதுதான் ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிக் கம்பெனிஸ், அதாவது பிக் பப்ளிக் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸில் யார் வேணும்னாலும் ஷேர்ஸை வாங்கலாம். ஓகேவா? இதுவே ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் லிமிட்டட் அப்ரூவ்டாக இருக்குது அப்படின்னா அவங்கள ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அப்புறம் செலக்டடான இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் ஷேர்ஸை வாங்க முடியும். ஸோ இதுதான் ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லிமிட்டட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லிமிட்டட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன். கம்பெனி சில சுச்சுவேஷன்னால் லாஸ் ஆகிடுச்சு. அப் டு 10 lakhs கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. இது ப்ரைவேட் லிமிட்டட் இல்லாத கம்பெனி அப்படின்னா நான் ஃபுல் 10 lakhsமே பே பண்ணணும். என்னோடய சேவிங்ஸ், கோல்டு, வீடு எல்லாமே சேல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இஃப் இது ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 lakh மட்டும்தான் லூஸ் பண்ணுவேன். மீதி இருக்க 9 lakhsக்கு என்னோட பர்சனல் அசட்ஸ் எதையுமே டச் பண்ண முடியாது. இதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் அன்லிமிட்டடாக இருக்கும். அதோடைய ஐடென்டிட்டி ஓனரான சேம் பர்சனே தான் பொறுப்பை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஷேர்ஸ் இதில் ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. இதுவே ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனிஸ் அப்படின்னா ரிஸ்க்கு லிமிட்டடாக தான் இருக்கும், ஐடென்டிட்டி செப்பரேட்டாக இருக்கும், அண்ட் ஷேர்ஸ் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிட்டடை சூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் அப்படின்னா சேஃப்டி, பர்சனல் அசட்ஸ் சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட், ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு கொடுக்கும், அண்ட் நம்மளுடைய அசட் சேஃப்டியாக இருக்குன்ற ஒரு ட்ரஸ்ட்டும் வரும். இன்வெஸ்டர்ஸ் ஈஸியாக இதில் வருவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். இது லீகலாக, அதாவது ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் கொண்டது அப்படின்றதுனால இது ஈஸியாக எல்லாருக்கும் கவரக்கூடிய ஒன்றா இருக்குது. ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்னா சேஃபாக இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும், அண்ட் லிமிட்டடான ரிஸ்க் இருக்கும். இதனால தான் ப்ரைவேட் லிமிட்டடை எல்லாரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த மீதி இருக்க 9 lakhsை யார் கட்டுவா?